Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல C++ல இருக்கிற ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் உடைய டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். டெய்லி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே டெய்லியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு பவர்ஃபுல் மீடியா அஃபீஷியலில் மெசேஜ் பண்ணிக்கலாம். அதை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நான் அதுலேயுமே அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ தட் அதன் மூலிமா கூட யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதுலேயும் ஆக்சஸ் பண்ணலாம். 29 rupees கொடுத்து நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணால் பர்க்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் ஜாயின் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த C++ டியூட்டோரியலில் C++ல இருக்கிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்டான ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு அவுட்புட்டில் எப்படி இதோட ஒர்க் ஃப்ளோ இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம சோர்ஸ் கோட் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எக்ஸ்ன்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸுக்கு நம்ம 2 வேல்யூ இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் எக்ஸுக்கு நம்ம இப்போ 2 வேல்யூவை இன்புட்டாக கொடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா 1, 3ன்னு ஆப்ஜெக்ட் எக்ஸுக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒய்க்கு நம்ம 2 வேல்யூவை இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அதையுமே நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஆப்ஜெக்ட் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 2, 4ன்னு 2 வேல்யூஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1ன்னு நம்ம கொடுத்தது இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. செகண்ட் நம்பர் 3ன்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இங்கே நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்கோன்னா ஆப்ஜெக்ட் எக்ஸுக்கு 2 வேல்யூ கொடுத்தோம்ல, அதுதான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஒய்க்கு 2, 4ன்னு 2 வேல்யூ கொடுத்தோம்ல, அதுதான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போது ஆட் ஆப்ரேஷனில் என்ன நடந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 3யவும் செகண்ட் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 எப்படி வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் எக்ஸோட ஃபஸ்ட் நம்பர் 1ஐயும் ஆப்ஜெக்ட் ஒய்யோடைய ஃபஸ்ட் நம்பர் 2வையும் ஆட் பண்ணால் 3 வரும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் எக்ஸோட செகண்ட் நம்பர் 3யும் ஆப்ஜெக்ட் ஒய்யோட செகண்ட் நம்பர் 4ஐயும் ஆட் பண்ணுற மூலியமாக 7 வரும். இப்போ உங்களுக்கு இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே கான்செப்ட் தான் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைடுக்கும். உங்களுக்கு இப்போ ஏதோ டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செஷனில் உடனே கொடுங்க, நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நம்ம டேரெக்டாக சோர்ஸ் கோட் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி உதவி, என்னோட சேனலை 72% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ என்ன மாதிரி சில யூடியூபர்ஸ் உழைப்பை நம்பியே இருக்காங்க. ஸோ எங்களுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஐஓஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல்ஸை கொடுத்துடலாம். இது ஆன்லைன் கம்பைலருங்கிறனால யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடின்னு கொடுத்துக்கிறேன். இது நம்ம கொடுக்காட்டி ஆன்லைன் கம்பைலரில் சி அவுட் அண்ட் சிஇன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் எஸ்டிடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் டேரெக்டாக இங்கே யூஸிங் நேம் ஸ்பேஸ்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் ஷார்ட் ஃபார்மாக அரித்னு ஒரு கிளாஸை நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே ஃப்ளோட் டேட்டா டைப்பில் நம்பர் 1, நம்பர் 2ன்னு 2 வேரியபிளை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் நம்ம இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 6 ஃபங்க்ஷனுக்கான ப்ரோட்டோடைப்பை கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கி யூசருக்கு அவுட்புட்டை காமிக்கிற மாதிரி நம்ம 2 ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் கொடுத்துருக்கோம். இதோட 2ஓட ரிட்டர்ன் வேல்யூமே வாய்ட் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் எழுதணும்னா அதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ரோட்டோடைப் ஆப்ரேட்டிங் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷனோடைய சின்டாக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம கிளாஸையும் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்க்கு பாடி, அதாவது நம்ம டெஃபினிஷன் கொடுக்கணும். அதை நம்ம கிளாஸுக்கு வெளியே கொடுக்க போகிறனால ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். C++ பொறுத்தவரையும் கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ண ஒரு ப்ரோட்டோடைப்க்கான பாடியை நீங்கள் கிளாஸுக்கு வெளியே கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வாய்ட் arith ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் இன்புட்
இந்த இன்புட்டுங்கிற ப்ரோட்டோடைப்பை நம்ம கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணிட்டோம். அதோட பாடி தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனோட பாடிக்குள்ளே ஃபஸ்ட்டு யூசர்கிட்ட ஃப்ளோட் வேல்யூவை இன்புட் பண்ண சொல்லி கேட்குறோம். அவங்க இன்புட் கொடுக்குற 2 வேல்யூவையும் நம்ம நம்பர் 1 நம்பர் 2ல் கெட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அவுட்புட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கான பாடி எழுத போகிறோம். ஸோ இந்த அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா யூசர் இன்புட் பண்ண ஃபஸ்ட்டு நம்பரை ஷோ பண்ணுறோம், செகண்ட் நம்பரையும் ஷோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பேசிக் சின்டாக்ஸ், அதோட சின்டாக்ஸ் படி தான் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. கிளாஸ் நேம் கொடுத்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ப்ளஸ்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சின்டாக்ஸில் வர ஒரு இம்பார்ட்டண்டான கீவேர்ட். ஸோ ஆப்ரேட்டருங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம எந்த சிம்பிள், அதாவது எந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அந்த ஓவர்லோடிங் ஆக்ஷனுக்குரிய சிம்பிள் பின்ன நம்ம பராந்திசிஸில் என்ன வேல்யூவை பாஸ் பண்ணுறோமோ அது கெட் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் அரித்துங்கிற டைப்பில். ஸோ அரித்துங்கிறது நம்ம கிளாஸு, அதை நீங்கள் மறந்துட வேண்டாம். நம்ம கிளாஸ் நேமை அரித்துன்னு தான் வச்சுருந்தோம். இப்போ அரித்துங்கிற டைப்பில் டெம்ப்னு ஒரு வேரியபிளை கொடுத்துருக்கலாம். ஸோ temp டாட் நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் p டாட் நம்பர் 1. சப்போஸ் உங்களுக்கு இது புரியல, இந்த கான்செப்ட் புரியல, எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேயே அவுட்புட்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அவுட்புட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எதுக்காக டெம்ப்னு வச்சுருக்கோம், எதுக்காக p டாட் நம்பர் 1ன்னு வச்சுருக்கோங்கிற ஐடியா கிடைக்கும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே அவுட்புட்டில் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆப்ஜெக்ட் ஒய் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒர்க் ஃப்ளோவும் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் மைனஸ்க்கும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது ஆப்ஜெக்ட் எக்ஸுக்கும் ஆப்ஜெக்ட் ஒய்க்கும் இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு தான் இந்த ஒர்க் ஃப்ளோவை நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஆப்ரேட்டர் இன்டூ மல்டிப்ளிகேஷனுக்கும் ஆப்ரேட்டர் டிவைடுக்கும் நம்ம சேம் ஒர்க் ஃப்ளோ தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும்தான் இங்கே மாறுபடுது. ஸோ இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன். இப்போது இன்ட் மெயினில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அரித்துக்கு 3 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரியேட் பண்ணி சி அவுட்டில் யூசருக்கு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ் டாட் இன்புட்டுன்னு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஒய்யை நம்ம ஷோ பண்ணி ஒய் டாட் இன்புட்னுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட் ஒய்னா என்ன, ஆப்ரேட்டிங் ஓவர்லோடிங் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த 2 நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறதுலாம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே அவுட்புட்டோட நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டாட் அவுட்புட் ஒய் டாட் அவுட்புட்னு யூசர் கொடுத்த 2 வேல்யூவும் ஷோ பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை நம்ம இங்கே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் மூலியமாக தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம்ல, அரித்தில் நம்ம 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஜீங்கிறதும் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ சி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸுங்கிற ஆப்ஜெக்டையும் ஒய்ங்கிற ஆப்ஜெக்டையும் நம்ம ஓவர்லோட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்குரிய இருக்கிற நம்பரும் ஒய் ஆப்ஜெக்டில் இருக்கிற நம்பரையும் நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஓவர்லோட் பண்ணி நம்ம ஜி டாட் அவுட்புட்னு சொல்லி அந்த அவுட்புட்டை காமிக்கிறோம். அதே மாதிரி தான் மைனஸ்க்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவைடுக்கும். ஸோ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸை தான் ஓவர்லோட் பண்ணுறோம். இதோட ஒர்க் ஃப்ளோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம டேரெக்டாக ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்து ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் ஏதோ டவுட் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட சேனல்லையே C++ அண்ட் C டியூட்டோரியல்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வரையும் சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம், ஸ்டால்க் ப்ரோக்ராம்னு சொல்லி நான் உங்களுக்கு 3 வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையுமே போய் செக் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் உங்களுக்கு நிறைய டியூட்டோரியல்ஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணுவேன். இதே மாதிரி உங்கள் லைஃப் அண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.